ஐவர் கால்பந்து போட்டியினை நடைபெறுகின்ற இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே, ஊராட்சி தலைவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே மற்றும் வருகை சிறப்பித்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் குடிநீட்டினுடைய கழகத்தின் தோழர்களையும் விளையாட்டு வீரர்களையும் இருவரும் இப்பொழுது நம்முடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அவர்கள் சிறப்பு வைப்பார்கள். கிட்டத்தட்ட 3,13,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றிக்கு உதவிய காரணமாக உள்ள திருச்சி மக்களுக்கு முதலிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என் வெற்றிக்கு மூல காரணம் இருப்பவர் வந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல என் வெற்றிக்கு உழைத்தவர்கள் முக்கிய காரணங்கள்ல நம்முடைய மூத்த அமைச்சர் நேரு, என்னுடைய அன்பு சகோதரர் அமைச்சர் மகேஷ் அவர்கள், அவர் உடன் இருக்கும் மாவட்ட செயலாளர் அந்த சகோதரர் அண்ணன் மதிவாளன், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், சகோதரர் மகேஷுக்கு முன்னிலை இருக்கிற அத்தனை நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள், தொண்டர்கள், எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட சார்ந்த சோம் வந்திருக்கிறாங்க, இங்க டாக்டர் ஓயா இருக்கிறாங்க, தமிழ் மாநிலத்துக்கு இருக்கிறாரு, நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா முதல் நிகழ்ச்சி நன்றி சொல்லணும். இந்த அரசியல் அல்லாத நிகழ்ச்சி இருந்தாலுமே முதல் நிலையத்தில் எதிர்பார்ப்பாங்க நன்றியை சொல்லியிருக்கிறாரு. இது வந்து கலைஞர் ஐயா உடைய 100ஆண்டு நிறைவு விழாவாக தான் இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சில நம்முடைய முன்னோர்களை பத்தி சான்றோர்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவரை பத்தி ஐயாவை பத்தி 2 வார்த்தை முதல்ல சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு உயர்வு இல்லை. இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது பொது வாழ்க்கை அரசியல் அவர் தான். அவர் தலைப்புச் செய்தி 60 வருஷம் தலைப்புச் செய்தியா வாழ்ந்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். 12 வயசுல அவர் ஸ்கூல்ல படிக்கும் போதே அவருக்கு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு அன்னைக்கு அப்பவே இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் கலந்துட்டு எந்தவித அரசியல் குடும்ப பின்னணி இல்லாம அவருடைய எழுத்து திறமை, அவருடைய பேச்சு திறமை, செயல்திறன், இதை வச்சு அறிஞர் அண்ணா கிட்டையும் தந்தை பெரியார் கிட்டையும் போய் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர் பெற்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தேர்தல் களத்தில் தோற்றதே கிடையாது. பல முறை முதலமைச்சர், அவருடைய முதலமைச்சராக இருக்கும்போது சரி, அவருடைய அரசியல் காலத்துல பல்வேறு சீர்திருத்த அந்த சட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு விளிம்பு நிலையில் இருக்கிற சமுதாயங்கள் பல பேர் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா கலைஞர் தான் அது மூல காரணம். அது இல்லைன்னா இன்னைக்கு பல கல்வி நிறுவனங்கள் கிடையாது. பல பேர் இன்னைக்கு அதிகாரிகளாக இருக்க முடியாது. பல பேர் அரசியலுக்கு ஒரு முன்னாடி வந்திருக்க முடியாது. அவர் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு உயர்வை பார்த்திருக்க முடியாது. அதனால திராவிட இயக்கம் இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இருக்கிறா. அதுக்கு முக்கியமான காரணம் கலைஞர் ஐயாவுடைய பங்களிப்பு தான். அடுத்து அவரு கலைஞர் ஐயாவுக்கு எங்க தலைவர் வைகோவுக்கும் இருக்கிற ஒரு உறவு பாத்தீங்கன்னா, ஒரு தந்தை மகன் போன்ற ஒரு உறவு. அவரு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா நம்ம அண்ணன் தளபதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் வைகோவை திராவிட இயக்க போர்வான்னு சொல்லுவார். ஆனா ஒரு காலத்துல கலைஞர் ஐயாவுடைய போர்வால சுற்றி சுழந்தவர் தான் தலைவர் வைகோ அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு. அதே போல நம்முடைய அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தாத்தா அன்பிலார், அவர் இன்னைக்கு எங்க தலைவர் வைகோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அதுல அவருடைய ஐயா அன்பிலாருடைய பங்களிப்பு நான் கண்டிப்பா சொல்லியாகணும். ஏன்னா அந்த காலத்துல வைகோக்கு யாரு வைகோபால் சாமி முதல்ல இங்க திருச்சியில வந்து கூட்டத்தை போட்டு எங்க ஐயா கூட்டத்தை போட்டு திருச்சி மாநகருக்கு அறிமுகப்படுத்தியவரே நம்முடைய அமைச்சருடைய தாத்தா அன்பில் ஐயா தான். பல பேருக்கு தெரியாது. அதே போல நம்முடைய டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் எங்கள் தலைவர் வைகோவை 1978ஆம் ஆண்டு ராஜ்யசபா பார்லிமெண்ட் ராஜ்யசபா அனுப்பும் போது அதற்கும் முக்கியமான காரணமா இருந்தவர் ஐயா அன்பிலார் அவங்க தான். என்ன ஒரு ஒற்றுமைனா, கிட்டத்தட்ட இன்னைக்கு 3வது தலைமுறை. இன்னைக்கு நாடாளுமன்ற திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு
நான் ஒரு போராடாத அதுக்கும் காரணம் நம்மளுடைய பேரை என்னுடைய பேரை அமைச்சர் மகேஷ் அவர்கள். அதாவது இன்னைக்கு நல்ல வெற்றி 3,13,000 வித்தியாசம், வாக்கு வித்தியாசம். ஆனா அவருடைய திருவெரும்பூர்ல பொறுத்த வரைக்கும் அதிக வித்தியாசம் 59,000 நினைக்கிறேன். அவருடைய தொகுதி 69 தப்பா சொல்லிட்டேன், என்ன சொல்றேன் 69 சத்தமா சொல்றாரு. பிரச்சாரத்தில் போகும்போது எல்லாரும் எனக்கு ஓட்டு கேட்டாங்க. ஆனா அன்புச்சவர் மகேஷ் ஒரு வார்த்தையை சொன்னார். திருவெரும்பூர் தொகுதி மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களை மகனா நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அடுத்து இன்னொரு பிள்ளை துறைவைக்கு இன்னொரு மகனா பிள்ளையா நீங்க ஏத்துக்கோங்க. உண்மையிலே ஏத்துக்கிட்டாங்க. இல்லன்னா இவ்வளவு வித்தியாசம் வந்திருக்காது. என்னையும் ஒரு அந்த திருவள்ளூர் மக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீட்டு பிள்ளையா நினைச்சு அவ்வளவு நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு இமாலய வெற்றி. அடுத்து இந்த போட்டி விளையாட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. பப்ளிக் மத்தியிலோ பேரண்ட்ஸ் மத்தியிலோ நிறைய இடங்கள்ல பேசுறேன் நான். விளையாடுங்கிறது வந்து அது ஏதோ விளையாட்டு போட்டி நடந்தா அது எல்லாருமே ஜெயிக்கணும், இல்ல எல்லாருமே ஒரு ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆகணும், இல்ல ஒரு நேஷனல் லெவல் சாம்பியன் ஆகணும் அவசியமே கிடையாது. விளையாட்டு பத்தி எனக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அரசியல்வாதியா இருக்கிறத விட விளையாட்டு பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். என்னுடைய பையன், என்னுடைய மகன் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காலேஜ் போயிட்டான், காலேஜ்ல ஃபைனல் இயர் இருக்கான். மாணவர் பருவத்துல டென்னிஸ் பத்தி தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்தான். ஆல் இந்தியா லெவல்ல டாப் 10 இருந்தான், ரேங்கிங்ல இருந்தான். அப்போ ஒரு விளையாட்டு விளையாடும் போது என்ன நன்மைகள் உருவாகும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் சாம்பியன் இருக்கணும்னா என்னென்ன தகுதிகள் நம்மளுக்கு இருக்குங்கிறது ஒரு பேரண்ட், ஒரு தகப்பனால நான் உணர்ந்திருக்கிறேன். நிறைய படிச்சிருக்கேன். அதாவது விளையாடுங்கிறது வந்து பிசிக்கல் மட்டும் கிடையாது, நிறைய சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. நிறைய சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. விளையாட்டுங்கிறது என்னன்னா உடலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மனசுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறதுனால ஒரு விளையாட்டு விளையாடுறதுனால நமக்கு நல்ல உடல்நலம் நல்லா இருக்கணும், மனநலமும் நமக்கு நல்லா இருக்கும். ஒரு பிசிக்கல் ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம எங்கேஜ் ஆகும்போது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம இன்வால்வ் ஆகும்போது நமக்கு வந்து மனதளவுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நமக்கு நல்ல பழக்கங்கள் வரும், டைம் மேனேஜ்மெண்ட் வரும், விடாமுயற்சி, பர்சிவியரன்ஸ், அந்த ஒரு நல்ல பழக்கம் வரும். நீங்க இன்னைக்கு இந்த சின்ன வயசுல நீங்க ஸ்கூல் பருவத்து ஸ்கூல்லயும் காலேஜ்ல நீங்க இந்த மாதிரி விளையாடும் போது நீங்க நாளைக்கு நீங்க சாம்பியன் ஆக வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆனா வாழ்க்கையில நீங்க உயர்ந்து ஒரு வேலைக்கு போகும்போது இல்ல நீங்க ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும்போது அன்னைக்கு உங்க உடல்நிலை மனநிலை நல்லா இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் நீங்க விளையாடுற அந்த விளையாட்டு தான். நீங்க அதாவது ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ்னா அது நம்ம உடம்புல இயற்கையாவே சுரக்கிற சில சுரப்பி, ஒரு சில கெமிக்கல் சொல்லுவாங்க. அது செரோட்டோனின், எண்டோர்பின்ஸ், டோபமைன் சொல்லுவாங்க. இது எங்க சுரக்கும்னா மூளையில அந்த கெமிக்கல் சுரக்கும். அது எப்போ அது சுரக்கும்னா நீங்க இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகும்போது இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், ஒரு விடாமுயற்சிங்கிற அந்த விதம் நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் என்ன விளையாடும் பொழுது சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எப்பா 10th ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுப்பா, 12th ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுப்பா, 2 வருஷத்துக்கு நீ கேம்ஸ் விளையாட முடியாது. ஆனா நான் நிறைய பார்த்திருக்கேன், நல்லா விளையாடுறவங்க விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறவங்க அவங்களுடைய அகாடமிக்ஸ்லயும் அவங்களுடைய ஸ்டடீஸ்லயும் நம்ம நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. அதுக்கு என் மகனே ஒரு காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏப்பா அவருக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனா நீங்க விளையாடும் பொழுது இந்த சொல்றேன், இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும்போது டைம் மேனேஜ்மெண்ட், பர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி வந்து உருவாக்கும். உங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இல்ல டீட்டெயில் நிறைய பேர் வெயில் சுருன்னு அடிச்சிட்டு இருக்கு, ஏன்னா அது சீக்கிரம் முடிப்பானான்னு சில பேர் நினைக்கலாம். சுருக்கம் முடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பல பள்ளிகளுக்கு போகும்போது செய்யும்போது பேரண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்றதுதான், நீங்க விளையாடுங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நீங்க விளையாட்டை தவிர்த்து வெறும் படிப்பு மாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிள்ளையை நீங்க உருவாக்க முடியாது. ஓவரால் பர்சனாலிட்டி பிசிக்கலி பிளஸ் மென்டலி ரெண்டையும் கொடுக்கிறது விளையாட்டு மற்றும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். இன்னைக்கு விளையாட்டு ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் மேக்கே சொன்ன மாதிரி விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறீங்களா, எல்லாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த போட்டியில கலந்துக்கிறதே ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். எல்லாரும் நீங்க வெற்றி பெற்றீங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்கிறத நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் காலேஜ் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகளை இது வந்து எல்லா கல்லூரிகளும் ஏற்பாடு பண்றோம். அதுக்கு கண்டிப்பா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பள்ளிக்கல்வித்துறையை நல்லா சிறந்து நடைபெற்று இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நான் பாக்குறேன். நானு
கல்வித்துறையில் தனித்துவத்தை படைத்திருக்கும் ஒரு தனி நபருக்கு என்றுமே அழியாத சொத்து கல்வி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட கல்வியை நம்முடைய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் தரமான கல்வியை நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவது அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மற்றும் சகோதரி அவர்களை மற்றும் இங்கு வருகைக்கும் அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் மற்றும் வெற்றி வேட்பாளராக இங்கு வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரான துரை வைகோ அவர்களை அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததில் மிகவும் பெருமை கொள்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காக முதலாவது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அப்படின்னும் போது வரலாறு காணாத தலைவர் அவர். அவருடைய நிகழ்வு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு அழைத்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பெண்களுக்கான விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்காக என்னை கூப்பிட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு பெண்கள் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கென்று தனி அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு டீம் அடைத்து அவர்களுக்கென்று ஒரு விளையாட்டு போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் பெண்களுக்கான சம உரிமை இருப்பது என்றால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களின் முன்னெடுப்பு தான். ஒரு நாடகம் அரங்கேற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மேடை வேணும், அதற்கு ஒரு மேலதாளம் வேணும், அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு 4 நபர்கள் வேண்டும். இப்படி அனைத்தையுமே அமைத்து கொடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு பெண்களுக்கு உரிமை கொடுத்து அதை பார்த்து அழகை ரசித்தவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அதை தொடர்ந்து அவர்களுடைய பிம்பமாக இருக்கும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து பெண்களுக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். பெண்கள் கல்வி படித்தால் மட்டும் போதாது, உயர்கல்வியும் படிக்க வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதை தொடர்ந்து கல்வி மட்டும் போதாது, விளையாட்டிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஒவ்வொரு விளையாட்டுத்துறைக்கும் அங்கீகரிக்கும் வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வந்து அனைத்து மாநிலங்களும் பார்த்து நம்ம இந்தியாவுக்கு வெளியில அனைத்து கண்ட்ரிலுமே பார்த்து வேக்கத்தக்க அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழக மாநிலம் வந்து அனைத்திலுமே சிறந்து விளக்கிறது. எனக்கு முன்னால் உரையாற்றிய அண்ணன் துரை வைகோ அவர்கள் தெரிவித்தது போலதான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தன்மை. எப்படி நம்ம கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குழந்தை இதுதான் படிக்கணும், அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு நம்ம அப்படி ட்ரெயினப் பண்றோம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும், இப்படி ஒவ்வொரு துறையா நம்ம அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது போல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஸ்போர்ட் அந்த குழந்தைக்கு சின்னதுல இருந்தே இருக்கட்டும். அது இன்டோர் ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, அவுட்டோர் ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த தன்மை நேச்சுரலாவே இருக்கும். ஆனா அதை தடுப்பாங்க சில பேரண்ட்ஸ். படிக்கணும், அண்ணன் சொன்னது போலதான் 10th போயிட்டீங்க இப்ப ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, 12th போயிட்டீங்க இப்ப ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு விளையாட்டு என்பது மிகவும் முக்கியமான ஒரு தன்மை. இது வந்து டீம் டெவலப்மெண்ட் கொடுக்கும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொடுக்கும், மென்டல் ஹெல்த்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஸ்போர்ட்ஸும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி அதை அவங்களுக்கு டெவலப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டியில கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வெற்றி என்பது 2வது பட்சம் தான். முதல்ல நம்ம களத்துல இறங்கி போராடுறோமா அப்படின்றதுதான் முக்கியம். அப்படி இன்றைக்கு நீங்க அனைவருமே இந்த களத்துல இறங்கி இருக்கீங்க. அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இப்பேற்பட்ட நிகழ்ச்சிக்கு அழைத்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை. நிகழ்ச்சி நாங்கள் நடத்திடலாம் இந்த நிகழ்ச்சி. அதனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக ஒரு இடத்துல நீங்கள் அசம்பிள் பண்ணி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் அவருக்கு நன்றிகள். முத்தமிழர் கலைஞருடைய நிறைவு நாள் அன்னைக்கு எங்களுடைய எம்பி முதல்ல கலந்துக்கிறது எங்கள் மாவட்டமாகத்தான் இருக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை போய் இருந்து கொண்டிருக்கின்றார். பட் எது எப்படியா இருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் வரும்னு சொல்லும்போது என் அழைப்பை ஏற்று உடனடியாக வருகை தந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை கழக செயலாளர், இன்றைக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நான் வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று நம்முடைய வணக்கத்துக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியா அவர்கள், அவங்களோட நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எங்களுடைய மாவட்டத்திற்கு அப்படிங்கும்போது எனக்கு அது தனி பெருமையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் நம்ம அண்ணன் மதிமானன் அவர்கள், துணை மேயர் திவ்யா உள்ளிட்ட
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அழைத்து ஊர் சொல்ல மாட்டேன், நான் எப்படி அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தா ஸ்போர்ட்ஸ் நான் நன்கு அதனால் பல வருஷம் நான் அதை அறிந்ததற்காக அவ்வளோ கொடுப்பார். இன்றைக்கு அவருடைய மகன் எந்த அளவு நிலையில் அவர் நிற்கிறார் என்பதை மிக சொல்லுகிறார். நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் நாடாளுமன்றம் என்கின்ற ஆடுகளத்துக்கு சென்று இருக்கின்றீர்கள். அங்கே உங்களோட கேப்டன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கின்ற அந்த போட்டியில் கண்டிப்பாக நம்முடைய பெருமதிப்புக்கு அண்ணன் வைகோடைய மகன் நீங்கள் வெற்றி பெறுகிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உங்களுடைய குரல் ஓங்கி இருக்கின்ற பொருளாக திருச்சிக்கு பெருமை பொருளாக நாடாளுமன்றத்தில் அது இருக்கும் என்பது அது திருநாள் யாரும் அதை மறுக்க முடியாது. அந்த விதத்தில் அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இப்போ நேஷனல் காலேஜ் ஸ்போர்ட்ஸோட முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது இதே நேஷனல் காலேஜ் தான் இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். பிஹெச்டி எதில் பண்ணுறேன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் பண்ணுறேன். இப்போ பிரியாவும் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல் விளையாட்டு சாதாரண விளையாட்டு தானே நினைக்காதீங்க. எனக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, லீடர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இன்டர்பர்சனலாக இருந்தாலும் சரி, இன்ட்ரா பர்சனலாக இருந்தாலும் சரி, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, வெற்றி என்று வந்தால் அனைவருக்கானது என்று சொல்லும் பொழுது தோல்வி என்று வரும்பொழுது கேப்டன் அதை நான் தான் ஏற்றுக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த மனப்பக்குவத்தை தருவதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான். விளையாட்டு அதிகப்படியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம எம்பி சொன்னது மாதிரி தான் கண்டிப்பாக இது டைரக்ட்லி தான் உலக படிப்பிலும் முடியும் என்பதாக தான் சரி, இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, இதில் அதிகப்படியாக நாங்கள் கவனம் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்து நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். மாவட்ட கழகம் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு விருது நினைவு பரிசு பிறப்பிக்கிறார். எல்லாருக்கும் பிச்சு நடக்கலாம். பெஸ்ட் ரெடி சார். ரெடி சார், ரெடி.